பூசாரிகள் மூலமாக ஆணையிடுகிறவர்கள், அங்கு போய் சாப்பிடுகிறவர்கள், சவக்காலையில் அவன் சொல்லுகிறபடி எல்லாம் கூத்தாடுறவர்கள், அவன் சொன்ன பொருட்களை அங்கே சாப்பிட்டவர்கள், வெளியூர்களிலே நீங்கள் சிலர் நம்புவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். மரண நேரத்திலேயே அதுக்கு முன்பதாக செய்ய வேண்டியதுகளை செய்து அடக்கம் பண்ணப்படுற அந்த இடத்தையும் வாங்க வேணும் காசுக்கு. அப்ப மாதம் மாதம் காசு கட்டுவார்கள். கேட்குறீங்களா? அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி இவர்கள் இருப்பார். அப்ப இவர்கள் மரண நேரத்தில் அந்த சாப்பாட்டியை வாங்க, அது வாங்க, இது வாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வராதுங்கிறபடிக்கு அதை செய்வார்கள். மாதம் மாதம் காசு கட்டுவாங்க. இந்த கம்பெனி வந்து இவர்களை சவக்காலே கூட்டி கொண்டு போவார்கள். எவ்விடத்தை தாக்குறன்னு காட்ட அதை ரிசர்வ் பண்ணி வைப்பார்கள். உயிரோடு இருக்கும் நேரத்தில் வழி உலகம். நான் இது படிக்கும் நேரத்தில் யோசித்து, இது என்ன உடன்படிக்கை? இது சவக்காலையோட இன்னும் சிலர் சொல்லுவார்கள், பஞ்சாபி தாட்ட அதே குளிக்கடங்களை என்னை தாழுங்கோ, புருஷன் செத்த தாண்ட அதுக்குள்ள அதுக்கு மேலேயே தாழுங்க, அங்கே உண்டாயிருக்கலாமாங்கிற எண்ணமோ எனக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ பண்ண உடன்படிக்கைகள் தேவனுக்கு தான் வெளிச்சம். கத்தோலிக்க மதத்திலே ஆல் சோல்ஸ் டே என்று இறந்த ஆத்துமாக்கள் திருநாள் என்று எல்லாரும் கொண்டாட சவக்காலைக்கு போய் தங்களுடைய இறந்து போனவர்களுடைய அந்த சவக்கூலியை எல்லாம் எடுத்து மண்ணெல்லாம் புதுசாக குவிச்சு இல்லையா மாமாஜி, புதிதாக குவிச்சு அந்த நேரம் பார்த்து இருக்கும் அந்த சேத்து புழுக்காயண்டு சிவப்பு கொச்சிக்கா மாதிரி அதையெல்லாம் வச்சு என்னதான் இருந்து ஜெபம் பண்ணுவார்களோ எனக்கு தெரியாது. சிலர் அவரோட பேசுவார்கள், சேத்தாக்களோட. அவர்கள் முகத்தை பாருங்க, யாருக்காவது புட்டிங் இருக்காண்டு. பலர் நாங்கள் அதுக்குள்ளே இருந்து வெளியிலே வந்தோம்.
பிள்ளையை அவதிப்படுத்து, அந்த பேரை அறுத்து நவமியை விடுதலையாக்கும். உமது சித்தம் நிறைவேற ஆசீர்வதிக்கிறோம். எலியாப் கட்டளை கொடு, கூட்டிட்டு பொண்ணி அவளை சவுக்காலைக்கு இல்லையா? எலியா பூசாரி வேலை பார்த்தது முந்தி, இப்ப இல்லை. பிசாசை அவளை விட்டு வெளியவோ சவக்காலையோடு பண்ணிய உடன்படிக்கை உடைக்கும் இயேசுவின் நாமத்தில். என்னமோ நடந்திருக்குது, எனக்கு தெரியாது. கருத்தை வைத்துக்கோ டாடி. நாயோமியும் எலியாவும் சவக்காலியோடு என்ன உடன்படிக்கை பண்ணி இந்த பேய்களாலே பிடிபட்டதோ நாங்கள் அறியோம். உமக்கு தெரியும். நீர் கொண்டு வந்த இந்த பிள்ளைகளை விடுதலையாக்க இந்த கயிறுகளை அறுக்கிறோம். சவக்காலியோடு பண்ணிய உடன்படிக்கை உட்டாகிறோம் இயேசுவின் நாமத்தில். என்ன பிள்ளைகள் யோசிக்கிறீங்க? அவர் எனக்கு கொடுக்கும் வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் நிரூபிக்கிறான். மனம் திரும்பி இதை பிடிச்சு கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எனக்கு பின்னால நீங்க டிபிக்கு பண்ணலாமானால் அவருக்கு பின்னால டிபிக்கு பண்ண முடியாது. இங்கே வல்லமையாக சந்தோஷத்தோடு அவரை சேவிக்க நீ அழைக்கப்பட்டாய். சும்மா ஒரு லிங்கத்துக்காக படி எனக்கு பின்னால தெரியாத. நான் இது சொன்ன உடனே நாமி பரப்பை அவளையும் விடு, புருஷனையும் விடு. உனக்கும் புருஷனுக்கும் இடையிலே பேயின் தொடர்பை பழக்கிறோம். அவர் தாய் தகப்பன் சவக்காரியோடு செய்தார். உடன்படிக்கையை உண்டாகிறோம். அவருடைய தாய் தகப்பன் அவருடைய பெற்றார் என்ன சவக்காலிலே செய்யப்பட்டது? அவர்கள் ஏதாவது தோண்டி எடுத்தார்களா? அல்லது எலியாபினுடைய பெற்றார் இந்த பிள்ளைகளை மன்னித்து இவர்களை விடுதலையாக்கும். அந்த உடன்படிக்கைகளை உண்டாகிறோம். இயேசுவின் நாமத்திலே விடுதலையை பெற்றுக்கொள். நாயோமி, எலியாப் மறைந்த குடும்பத்தை
நான் உங்களுக்கு சொன்னபடி the covenant of blood பைகளோடு வைத்த இரத்த உடன்படிக்கை காவனாவும் மற்ற முட்டங்களும் இரத்த உடன்படிக்கை வைக்க விரும்புகிறார்கள். எந்த ஒரு உடன்படிக்கை எந்த முண்டத்தோடு செய்யப்படுகிறதோ அது இரத்தம் சேர்ந்திருந்தால் அதில் இரத்தம் உபயோகிக்கப்பட்டால் மிருகங்களின் இரத்தம் பறவைகளின் இரத்தம் அல்லது மனுஷ இரத்தம் அது இரட்ச உடன்படிக்கையாக முத்திரையிடப்படும். That is strong. ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பிள்ளையின் தகப்பனின் பெற்றார் தன் குடும்பத்தை சந்ததி சந்ததியாக பாதுகாக்க வேண்டும் என்று காவனாவோடு ஒவ்வொரு வருஷமும் ஆடு கொடுத்து உடன்படிக்கை பண்ணினார்கள். ஆடு கொடுத்தால் ஆட்டின் ரத்தம். அப்படியான குடும்பங்கள் பிடியிலே இருக்கும். பிள்ளைகள் பிடியிலே இருப்பார்கள். அந்த பிள்ளைகளின் கண்களை பார்த்தேன். களத்தி பாம்புக்கு வைக்கலாம். அவ்வளவு இரட்ச உடன்படிக்கை வித்தியாசமான ஆவிகளோடு முண்டங்களோடு குறிப்பாக இங்கே கிழக்கு பிராந்தியத்திலே காவனாவோடு 47ஆம் அதிகாரம் ஏசாயா அதோடு உடன்படிக்கை பண்ணுவாங்க. அவள் அதை கொடுக்கிறாள். ஆனால் விளைவு என்ன என்பது தெரியாது. வெள்ளம் புரண்டு வாதை வரும் பொழுது ஏசாயா 28:16-17 என்ன செய்வார்கள்? தாரியனுடைய பஞ்சாதி எங்கே? அப்படியா? பறவைகள் மிருகங்கள் எதிர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவைகள் நிவர்த்தி பண்ணப்படாமல் சபைக்குள்ளே உலகெங்கும் ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். சிலர் போதகர்களாக மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள். உலகெங்கும் சபைகளிலே வார்த்தைக்கும் அவர்களுக்கும் வெகு தூரம் சும்மா வைக்கோலை கொடுப்பார்கள். வைக்கோல். அங்கே தேவ பிரசன்னம் இருக்கா? எப்படியெல்லாம் காரியங்கள் நடக்குது. அந்த சபைகளுக்கு பேர் கிறிஸ்தவ சபை. தின பூஜாரிமார் பாச்சராக இருக்கிறான் தெரியும். அவருக்கு தன் வெளிச்சம் இதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. தேவன் பாஸ்டர் ஒரு ஆளை தெரிவு செய்து அழைச்சி வைக்கிறார். பிசாசு தண்டாளை பிடிச்சி எல்லாம் இது செய்து அது பாஸ்டரை வைக்க
பைபிள் காலேஜுக்கு அனுப்பிக்குது. ஆட்டுக்குட்டி, சேவல், கருப்போ வெள்ளியோ சிவப்போ அதை பற்றி பிரச்சனையில் ரத்தம் தான் அங்கே முக்கியம். இனி வித்தியாசமான ஏதாவது மிருகங்கள், பறவைகள், அவர்களுடைய இரத்தத்தினால் செய்யப்படும் உடன்படிக்கை பேய்களோடு. அடுத்தது ஒரு பாய் அண்ட் கேர்ள். இங்கே பாருங்க, இது வழக்கமாக இப்போ இங்கே நடக்குது. நான் ஆச்சரியப்பட்டேன். கனடாவிலும் அமெரிக்காவிலும் வெள்ளக்கார பிள்ளைகள் செய்யுதுண்டு. அங்கே காவன் தான் இருக்கிறாங்க தானே. அநேக பேருக்கு பேர் பொம்பளை பிள்ளைகளுக்கு CARLY. இங்க காவன் அழின மாதிரி சேம் ப்ரொனன்சியேஷன், அதே உச்சரிப்பு. இன்னும் வேணும் தானே. இந்த பிள்ளைகள் அவர்களுடைய அறியாமையினாலே நான் நேசிக்கிறேன், உண்மையா நீ என்ன நேசிக்கிறியா என்று கேட்கறதில் அவன் சொல்றது உண்மையா நீ என்ன நேசிக்கிறியா என்று சொல்ல நிரூபிக்கிறதுக்கு இந்த காவனா என்ன செய்து அவங்களோட கையை எடுத்து கிழிச்சு சிலர் அந்த பேர் எழுதுகிறார்கள். பெண்ணால் அதை கிழிச்சு நீ அப்படி செய்தியா கரத்தை வைத்துங்கோ. இயேசுவின் நாமத்திலே டாடி அற்புதத்தை கொண்டு வந்த நோக்கம் நிறைவேற ஆசீர்வதிக்கிறோம். அவள் தன்னுடைய இரத்தமோ அல்லது யாரை நேசித்தாளோ அந்த படி என்ற இரத்தமோ அது பூசப்பட்டதோ எழுதப்பட்டதோ அல்லது குடிக்கப்பட்டதோ அந்த உடன்படிக்கையை உண்டாக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே உண்டாக்கிறோம். அவளை விடுதலையாக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பேய் போ. இன்றைக்கு அந்த இரத்த உடன்படிக்கை உண்டாயும் இயேசுவின் நாமத்தில். சோ இந்த பிள்ளைகளை என்ன செய்யுது? வெட்டி அந்த இரத்தத்தால அவனுக்கு பொட்டு வைக்கிறது. கவன இனி அவர் பொட்டு வைக்கிறது. ரெண்டு பேர் இரத்தத்தை கலந்து கொஞ்சம் கொஞ்சம் அவரும் குடிக்க இவளும் குடிச்சால் அது இன்னும் இறுக்கமான இரத்த உடன்படிக்கை. காவனாவின் கட்டளை கொடுங்க, அதுக்கு ஆசீர்வதிங்க. I don't know, I have to ask Joshua. A husband is who? Peter. So இப்படிப்பட்டதான பிள்ளைகள் பல மதங்கள், குறிப்பா இந்து மதம் இதுகளில் இருந்து உள்ள வந்ததனால் இது காப்பட்டுக்கு கீழே கிடக்குது. அப்ப அவர்கள் முகத்திலே ஒரு வெளிச்சம் இல்லை. கண்கள் எல்லாம் முழியாக பெருசாகி அவர்கள் நல்லாக கதைச்சாலும் ஆனால் வேத வெளிச்சம் இல்லை, வார்த்தையின் வெளிச்சம் இல்லை. எஸ்டர் கேக்குறியா? ரூபிகா நீ கேக்குறா இல்ல ரொட்டி? சோ இந்த காமன்னா என்கிற இந்த 47ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பேய் இப்படியாய் அவர்களை செய்ய பண்ணுகிறது தெரியாமல். அல்லாட்டி
அமெரிக்கா கனடாவில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் செய்கிறார்கள். இப்ப உலகம் அங்க செய்வார்கள். அந்த ரட்ச உடன்படிக்கை அமர்ந்து அவர்களை பிரிப்பது கஷ்டம். ஆனால் யேசுவாவின் இரத்த உடன்படிக்கையின் வல்லமையினால், யேசுவாவின் டாடியினுடைய வழி நடத்துதலினால் அவைகள் உடைத்து போடலாம். உடைத்து போடலாம். தாய்மார் கேளுங்க, உங்களுக்கு உங்களோட பொம்பளை பிள்ளைகளும் ஆம்பளை பிள்ளைகளும் செய்கிறது உங்களுக்கு தெரியாது. அற்புதம் விடுதலையை பெற்றுக்கொள்ளு. முன்பு இருந்த இரத்த உடன்படிக்கை பேயோடு அது கலட்டப்படாமல் இயேசுவின் இரத்த உடன்படிக்கைக்கு வந்தால் தேவன் என்ன சொல்லுவார்? ஸ்டாப், முதல்ல அதை கலட்டி விடு. விளங்கிட்டுதான் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் காட்டுறார். மற்றார்கள் நான் வழியாக மேனிஃபெஸ்ட் பண்ண எனக்கு வெக்க கேடு, நான் அப்படி ஒரு படியனோட உடன்படிக்கை பண்ணிட்டேன் கண்டு விடுவார்கள். ஆயால் டம் 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 டம்ல இருப்பேன். பிரசாந்த் விட்டுக்கொடு, இப்பொழுது உடைப்பார் ரத்த உடன்படிக்கை. டாடி அவனுக்கு உதவி செய்யும். கரங்களை உயர்த்துங்க. டாடி நீங்கள் கவனமாயிருங்க, கண்ணை மூட வேணாம், முன்னால இருக்கிறார்கள். நீங்க கையை வைத்து தேவையில்லை. நீங்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸ், நீங்கள் கண்ணை திறவுங்கோ. மற்றாங்களும் திறந்து வச்சிருக்கலாம் முந்தாரம் பார்க்காம இருந்தா. டாடி பிரசாந்த் விடுதலை அடையும்படி காவன்னாவால் கையை கிழித்து எந்த உடன்படிக்கை செய்திருந்தாலும் அதை உடைத்துவிடும். இந்த நாளிலே இந்த மறைவான உடன்படிக்கை சங்கிலி உடையட்டும். இயேசுவின் நாமத்திலே உடை உடை, இயேசுவின் நாமத்தில் உடையும். பாவு அந்த உடன்படிக்கை உடைக்கிறோம் டாடி. அந்த அந்த பட்டையோட பண்ணிய உடன்படிக்கை உடைக்கிறோம். வாழ வழியால பறக்காதனா வெளியே போ. கரங்களை உயர்த்துங்க டாடி. இது ராஜ்யத்தின் நேரம். உமது பிள்ளைகள் செய்த உடன்படிக்கை மறந்திருந்தாலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். ரத்தம் உபயோகித்து பண்ணிய உடன்படிக்கைகள் உடையட்டும். பாம்போடு பண்ணியது, காவன்னாவோடு பண்ணியது. இந்த நேரம் மனோனின் கட்டுகள் உடைந்து போகட்டும். அவள் பண்ணிய உடன்படிக்கை மன்னித்தருளும்.
உம்முடைய குமாரன் யேசுவின் மகத்தான உடன்படிக்கை, மாறாத உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கை, அது அவள் வாழ்க்கையிலே பலிக்கும்படி செய்யும். இந்த நாளிலும் ஷலோமை உமக்கு முன்பாய் வைத்துகிறோம். எல்லாம் இரட்ச உடன்படிக்கை. அவள் தாய் தகப்பன் பண்ணினதோ எந்த முண்டத்தோடு, எந்த வருஷம், எந்த மாதம், எந்த நாள், எந்த நேரம் உமக்கு தெரியும். நடந்து முடிந்த இந்த இரட்ச உடன்படிக்கை அல்லது ஷலோம் தன் வாழ்க்கையிலே தெரியாமல் தான் செய்த இரட்ச உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை வேரை இயேசுவின் நாமத்திலே பெற்றுகிறோம். அந்த உடன்படிக்கையை நிர்மூலமாக்குறோம். இந்த முண்டத்தோடு செய்யப்பட்டதென்று உமக்கு தெரியும். இந்த பூசாரி இடையிலே வந்ததென்று உமக்கு தெரியும். ஷலோமை அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாக்க இந்த பேயோடு பண்ணிய இரட்ச உடன்படிக்கையை உண்டாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உண்டாக்கிறோம். கூட்டுறதுக்கு எடுத்து வாங்க மாட்டார்கள் பிள்ளைகள். அதை தூக்கி இருக்கணும். முதலாவது மற்றாக்கள் இன்றைக்கு இது டைம் ஆயிலும் செய்ய வேண்டாம். அது கட்டுமாதல் இவங்க அதை தூக்கி இருக்க வேண்டும். அதை வைங்குவாங்க, அதை வைங்க. இந்த இடத்துல இங்கால அவள் போன பிறகு பாத்திரை வாய் உன் சட்டை கிளப்பப்பட்டது, கையை வைத்துக்கோ. இன்றைக்கு இந்த இரட்ச உடன்படிக்கை உடைகிறது. அந்த வேர் பிடுங்கப்படுகிறது. வெளியால போ. அந்த உடன்படிக்கை இனி செல்லுபடியாகாது. இதோ பாருங்க, வெளியில இருக்கிறார்கள். கொண்டு வாங்க. எஸ்டர் படிக்கணே ரோபிக்க அவருக்கு குடிய வச்சு கொண்டு இருக்கிற அள்ளி போடுறதுக்கு இதை கொண்டு வாங்க கேட்டியா? ஒரு ஆள் கூட்ட பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் உணர்வடையுங்கோ. இது பூச்சாண்டி விளையாட்டு அல்ல. ஸ்டான்லி இன்னும் கொஞ்ச நாட்கள், ஸ்டான்லி லாரன்ஸ் இன்னும் கொஞ்ச நாட்கள். யுத்தம் என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ள போகிறாய். எப்பயோ உனக்கு எச்சரிக்கை வந்தது. நான் ஏலா ஏலா ஏலான்னு சொல்லிக் கொண்டிருந்தேன். நீ கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. மனம் திரும்ப. நான் உனக்கு எத்தனை தடவை எச்சரித்தேன் சர்ச்சுக்கு தெரியும். வந்தாயா ஒரு நாள் என்னோட கதைக்க? அவ்வளவு எலக்ட்ரிக்கல் என்ஜினியர்.
மற்ற நேரங்களில் இப்படி பேச மாட்டேன் உன்னோட, உனக்கு அது தெரியும். அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு வெஞ்சாதுக்கு நீ துரோகம் பண்ணுகிறாய். அற்புதமான நாள். நீ பண்ணிய உடன்படிக்கை, தாயின் தகப்பனும் பண்ணிய உடன்படிக்கை அந்த பாம்போடு இப்பையும் செய்திருக்கிற அச்சனையும் பலகாரமும் உண்டாகிறேன் யேசுவின் நாமத்தில். டாடி, இவளுக்கு தாப்பனுக்கும் இடையிலே பிரிவினை, அந்த பேயின் தொடர்பை பிரிக்கிறேன். இவளுக்கும் தாய்க்கும் இடையிலே பிரிவினை, அந்த பேயின் தொடர்பை உண்டாகிறேன். அந்த எல்லா உடன்படிக்கையும் நாங்கள் இது செய்வோம், எங்க பிள்ளையை கொண்டு வந்தா நாங்கள் இது செய்து தருவோம், அப்படி செய்வோம், அப்படி ஏதாவது செய்யப்பட்டனர் யேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறேன். ஷாலோபடுமை பிரகாசிக்கட்டும், அவள் கண்களை மாற்றிவிடும். டாடி, ரத்தம் தெளிக்கிறேன். யேசுவின் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக அவளை பலப்படுத்தும், அவளை பலப்படுத்தும். உன் ரகசியங்களை வெளிப்படுத்துவேன். பேய், நீ என்ன உடன்படிக்கை வைத்தாய் அவர்களோடு? அவள் வல்லமையாக என்னை சேவிப்பாள். Put my volume up, it's going down. You know that? Outside volume, outside volume. Shalom. உந்த பேரா ஷாலோம் பேய்? உண்ட பேர் பறச்சி, அவள பேர் ஷாலோம் சமாதானம். அஷலோம் அலைக்கும். Valia Pau. Who is that? Yeshuaவின் பிள்ளை. So we will use the anointing. அவளை பிடிச்சது அந்த குடும்பத்திலே உனக்கென்னடி பிச்சைக்காரி, செட்டக்காரி, அவளும் வெறுக்கிறான். பக்கம் இல்லை உனக்கு, அங்கடி பக்கம். Give me that tune, what you use. Now don't play that, give me that tune. Put the volume up. இருளில் ஒளியும் நீரே, அது ஜீவன் நீரே மெச்சாயம், நீரே யாவே.
வழிகளிலே இரத்த உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் பேய்களோடு. இங்கே இருந்த ஒரு பிள்ளைக்கு அவள் இப்பொழுது இங்கே இல்லை. அவளுடைய இரத்தத்தை எடுத்து திருவண்ணாமலைக்கு கொண்டு போய் பாலுக்குள்ளே அந்த இரத்தத்தை போட்டு பாம்பை குடிக்க பண்ணினார்கள். அவளை அந்த பேய் இன்னும் போகல. குழப்பி அடிச்சு சண்டை பிடிச்சி கடையில் நீ வீட்டை போன்னு சொல்லிட்டேன். நான் அன்றைக்கு கால் பண்ணி சொன்னால் எனக்கு மேலெல்லாம் நோவுது, இந்த ஒரு காய்ச்சவமான அந்த பேய்கள் அவளை விட்டு போகாது. அந்த இரட்ச உடன்படிக்கை உடைக்கப்பட்டாருடைய இவாவும் புருஷனும் கேதியாக முழங்கால் இறங்கும். இவ்வளவு வரைக்கும் பிள்ளைகள் சுகமாயிருக்கிறார்கள். கெட்டியா முழங்கால இருந்த மனம் திரும்பி உங்களுக்கும் விடுதலை தேவை. 2 பேருக்கும் பேயில இருந்து விடுவித்துக் கொள்ளுங்க. பழைய உடன்படிக்கைகளோடு யேசுவாவின் உடன்படிக்கை சரி வராத காரியம். சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்திருந்து பாடுகளை பார்த்துட்டு என்னை மோத்தை பார்த்துட்டு மாதங்கள் கிழமைகள் முடிந்து வருஷங்கள் முடிந்தால் சரியில்லாத காரியம். பல பேய்களுக்கு தெரியும், உள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு மற்றாக்களுக்குள்ளே நான் என்ன பேசுறேன்னு தெரியும். இந்த பேய் இந்த பிள்ளைக்குள்ள வந்து கத்தி போட்டு போயிருந்தேன். ஆண்டவருக்கு தன் வெளிச்சமே இந்த பிள்ளை ஒரு சரீரத்தை எடுத்து இந்த உள்ளுக்கு வந்து இந்த நேரத்தில் only God knows, Daddy knows, I don't know, but I didn't see her. அவளை நான் பார்க்கவில்லை, முழு பேயத்தான் கண்டேன். அந்த விடுதலை அடைந்து கொள்ளும். தெளிந்த புத்தி இருக்கும் நேரத்திலே முழங்கால் அல்லது இங்கே இருக்கிறவர்களிடத்திலே கேள். ஐயோ என்ன விடுதலையாக்குங்க. அல்லது அந்த பேய்கள் உன்னோடைய இருக்கும். ஜான் அபி ஒன்றும் போகல. Blessing and Joel, Shop and Jude, and the girls over this side. Galadapata. Joanna, Rena, Hannah, மகள் உன்னுடைய அழகையும் அதே விதையுமிடம் முதல்ல தேவை உனக்கு வார்த்தை. தாப்பன் மூலம் பின்பற்றி வந்திருக்கிற காரியங்கள் உனக்கு தெரியாது.
யார் இந்த பிள்ளை அற்புதத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார்? அற்புதம் எல்லாம் காரணத்தோடு தான் நடக்கிறது. பணம் திரும்புவோம். அயோனகதியம் மனதரும் அடுத்தது இந்த பேய்களுக்கு ஒப்பு கொடுக்கிறதானே பிள்ளைகளை முண்டங்களுக்கு நீ பார்த்துக்கொள். இந்த பிள்ளையை போக்கலும் மரத்திலும் பேய் அந்த பிள்ளையை பிடிச்சிடும், அந்த பிள்ளையுடைய கூட இருக்கும். அதை உடைச்சு நாங்கள் இந்த பிள்ளைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். லூக்கா 1:59 ஜானை ஒப்பு கொடுத்தார்கள். அவருக்கன்று அந்த விருத்த சேதனம் செய்து அந்த நாளிலே ஒப்பு கொடுத்தார்கள். தேவனிடத்திலே அதே விதமாக லூக்கா 2:21 இயேசுவாவை ஒப்பு கொடுத்தார்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கற்பத்திலே உட்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால், பார்த்தீங்களா, கற்பத்திலே உருவாகிறதுக்கு முன்னே தேவதூதனாலே சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசுவா என்று பெயரிட்டார்கள். மோசேயின் கட்டளைகளிலே நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பொழுது முதற்போரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு யாவேக்கு பரிசுத்தம் எனப்படும் என்று யாவேனுடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை யாவேக்கென்று ஒப்பு கொடுக்கவும். யாவேனுடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாக்களையாவது 2 புறாக்களையாவது, தேவன் எவ்வளவு நல்லவர். ஆடு அது இது கொடுக்க முடியாதாக்கள் காட்டுப்புறா ஏதாவது கொண்டா சரி. பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். நித்தியத்துக்குமாக இரத்த உடன்படிக்கை இயேசுவா பலியானதனாலே அந்த பலியின் மூலமாக பிள்ளைகளை நாங்கள் யாவையினிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்ப எத்தனையோ பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கப்படாமல் இருக்கிறார்கள். இது நடத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். சில தினங்களுக்கு முன்பதாக நான் தேவனாலே விருப்பம் கொண்டு திருமணங்கள் முண்டங்களுக்கு முன்னாலும் பேய்களுக்கு முன்னாலும் பூசாரியின் வழி நடத்துதலினால் அறிக்கை செய்து செய்யப்பட்ட இந்த திருமணங்களை மறுபடியும் தேவ பிரசன்னத்திலே அறிக்கை பண்ணி ஆரம்பமாக்க எனக்கு விருப்பம் வந்தது. ஒரே நாளிலே 2 பேர் கனவு கண்டார்கள் நான் கூறுவதற்கு முன்பதாக. அதில் ஒரு ஆள் அபிஜா, வேற விஷயம். அடுத்தது இந்த சகோதரி, நீங்கள் கண்டீர்கள், எழுமுங்க. அவ கண்ட இரவு தானே நீங்க கண்டது, ரைட். கணக்க பேர் முன்னுக்கு வந்து 2 கல்யாணம் செய்கிற மாதிரி கனவு கண்டா. அபிஜாவும் கண்டா. உட்காருங்கோ. ஒரு வாலிபன்
இங்கே இருந்து போன நேரம் வீட்டை இதை கேட்டுட்டு அவன் தாயினிடத்தில் இவைகளை பற்றி ஒன்றுமே கதைக்க இல்லை. அந்த தாய் ஒரு நாளும் கதைக்கிற இல்லை. இப்படியா வந்து சொன்னா அவனிடத்திலே சர்ச்சிலே நிறைய கல்யாணங்கள் நடக்கிறதை கண்டேன். அவன் விரைச்சு போனான். எல்லாரும் புது கல்யாணம் காட்டுகிறார்கள். எப்படி அங்க நான் கண்டேன். அந்த பிள்ளை நான் சொன்னதை கேட்டுட்டு வீட்டை போன நேரத்திலே தாய் இதை சொன்னாள். அவன் வாய் அடைச்சு போயினான். 3 பேர். அந்த தாய் இங்கே வாரதில்லை. பிள்ளைகள், நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். முண்ட கோயிலே முண்டங்களுக்கு முன்பாக அல்லது முண்டங்களை வணங்குற அந்த ரெஜிஸ்ட்ராரோ யாரோ, அங்க காவன்னா படம் இருந்தது, அங்க பீனாடா படம் இருந்தது. அதுகளுக்கு முன்பாக அவரும் இல்லாத பொட்டும் இல்லாத சந்தனமும் எல்லாத்தையும் பூசி போட்டு உன்னை ரெஜிஸ்டர் பண்ணான். இவைகள் யாமங்க நீ மறுபடியுமாக செய்ய வேண்டி இருக்கிறது. அவருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்க யேசுவாவை ஒப்பு கொடுத்தார்கள். அது பயங்கரம். ஒப்பு கொடுத்தால் ஒரு மனுஷன் யுத்தத்திலே வெற்றி கிடைச்சால் முதலாவதாக எனக்கு முன்பாக வரும் எதுவோ அதை நான் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி நான் தேவனோடு. அவனுக்கு முன்னால முதலாவது வந்தது அவன் மகள். அவள் மரண பரியந்தம் தேவனுக்கென்றே திருமணமாகாது அவள் ஜீவித்தாள். அந்த வாக்கு அவன் மாறவில்லை. இந்த ஒப்பு கொடுத்தல் மிக முக்கியம். இந்த முண்டங்களுக்கும் பேய்களுக்கும் முன்னாலே நடந்த இந்த திருமணங்களும் மிக முக்கியம். அது மறுபடியும் நடத்தப்பட வேண்டும். பேய்களுக்கு அது விருப்பம் இல்லை. கேட்ட உடனே இடி வந்தது, அதுதான் பூகம்பம் எழும்பியது. இப்ப எல்லாம் அமைதியாக விட்டது. அடுத்தது மந்திரவாதத்தோடு பண்ணிய உடன்படிக்கை. அது நீங்கள் 18ஆம் அதிகாரம் உபாகமம் 8 தொடக்கம் 14 வரை வாசிக்கலாம். நீங்களோ பெற்றாரோ செய்து கொண்ட மந்திரவாத தவிர்க்கப்பட்ட காரியங்கள், குறி பார்ப்பது, அஞ்சனம் பார்ப்பது, நாள் பார்ப்பது, அந்த குறி பார்க்க போற நேரத்தில் இந்த பிள்ளைக்கு ஒரு தோஷம் இருக்குது. சனி தோஷமோ நாகதோஷமோ உண்டு. பேய் அவனு கூடாக சொல்ல பண்ணுகிறதே. நீ இன்னமுமாக அதுக்கு உடைச்சு போட கையை போட்டு வேறு ஒரு விதத்திலே உடன்படிக்கை பண்ண. முதல்ல நீ போனதே பிடிபட்டாய். இப்ப அவன் சொல்றான் நாகதோஷம் பண்ணு, இதுக்கு இது செய்யணும், இது செய்யணும், இது செய்யணும், அது செய்ய வேணும் என்று சொல்ல நீ அதுல ஈடுபடும் நேரத்திலே திறமா பிடிபட்டாய். பூஜாரிக்கு ஒரு தோஷமும் இல்லையா?
நான் சொல்றேன், அவன் பேரே தோஷம். எல்லா தோஷமும் சனம் போற அறியான் மீதாலே கெட்டவர மனிதனிட போய் பேய்களோடு புய்ச்சாண்டாட்டிச்சு கிழக்கு பிராந்திய மட்டக்களப்பு எல்லாம் மற்ற பட்டடங்களும் மங்காள செங்கல ஊர்களை எல்லாரும் போட்டு பிணைஞ்சு போட்டு மாவை பிணைகிற மாதிரி பிணைஞ்சு பேய்களோடு மந்திரவாதத்திலும் உடன்படிக்கைகளிலும் அவளோட பேரை சொல்லித்தான் கூப்பிடுறது. பா பிள்ளை என்று கற்பவதி நோவில் அப்படி கூப்பிட்டாக்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்டு உடையவனும் அதுக்கு அப்படி கூப்பிட்டாக்கள் அந்த பிறக்கும் பிள்ளையும் பிடிபடும். ஒரு நோய் அந்த நாளில் வந்தது, இன்னும் இருக்கும். அந்த நோய்க்கு பேர் இப்பதான் வெளிச்சமா தெரியுது, பரட்சியின் பேர். ஆனா இம்மன்னா மாவன்னா உள்ளன்னா அப்ப அது வந்தா புகழிப்பான்னு சொல்றல்ல, வெளியே போ. இங்க பாருங்க, அது வந்தாலாம் என்ன செய்ய, படுக்க வச்சு வேப்பமிலையால பரட்சிக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. வேப்பமில்லையால ஆனா சொன்னேன் பரட்சிக்கு பார்க்கலுங்க. எங்கட மட்டக்களப்பு இலங்கை என்ன பிரதர் அது ஆவிக்குரிய சபை. உன்னை பற்றி சொல்லிட்டேன். என்ன இன்னமும் கிடக்குண்ட உட்டி நட்டியல் அந்த குடும்பத்தை விட்டு நீ போக வேணும். கையை உயர்த்து கொண்டாடி பாபா எங்கள் சகோதரி உமது பிள்ளை ஷீபா முற்றிலுமாக இந்த 47 சொல்லப்பட்ட பரட்சி இந்த பொக்கொழிப்பான் போட்ட நேரத்தில் அவளை கூப்பிட்டு வேப்ப இலையால ஆராட்டி தாலாட்டி பாட்டு படிச்சு அந்த பேரை சொல்லி போம்மா நீ போம்மா அப்படியா சொன்ன. அதுல எப்படிப்பட்ட இந்த தாய்களை இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கியர்களும் மன்னித்தர்களும் தெரியாமல் இந்த காரியத்தை செய்தோம், எங்களை மன்னியும், உமது சித்தம் நிறைவேற இந்த சரீரத்திலே இரத்தம் தெளிக்கிறோம். உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரை இரத்தம் தெளிக்கிறோம், அபிஷேக்கு தெளிக்கிறோம், மேசிக்கு தெளிக்கிறோம். அதாராது அயோனாக்கு தெளிக்கிறோம், இரத்தம் தெளிக்கிறோம். இந்த பரட்சியின் பாட்டு படிச்சு வேப்பம் இலையால தாலாட்டி
நித்திர கொள்ள வைக்கிற மாதிரி தாலாட்டு பாட்டு படிச்சு போகோ நீ போ அம்மா என்று சொன்னதை மன்னித்து இந்த நேரம் அந்த உடன்படிக்கை செயலை உண்டாகிறோம். இயேசுவின் நாமத்திலே பதுங்கி இருக்கிற பரசி வழியால நீங்கள் ஏமாந்தி மாத்தி நின்றால் Daddy, we thank you. வெளியால் இருக்கிறவர்கள் பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவர்கள் பொக்களிப்பான் வந்தேன்னு அது வந்தால் யார் வந்தேன்னு அவர்கள் விசுவாசித்தார்கள் தெரியுமா? யார் உள்ளே வந்தேன்னு இல்லைன்னா அதுக்கு அதுதான் பேர். இன்றைக்கு ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். பதுங்கி இருக்கிற எல்லாம் வழியை அப்படியா அதுக்குள்ளாக செய்தவர்கள், அந்த வாப்பையிலே போட்டாட்டினவர்கள், அதை தாலாட்டு பாட்டு பாடினவர்கள் உண்டாக்கிற அந்த வல்லமையை வழியை அந்த தாயை விட்டு வழியே, அந்த பிள்ளையை விட்டு வழியே அந்த உடன்படிக்கையை உண்டாக்கிறேன். டாடி இயேசுவின் அந்த உடன்படிக்கை அந்த இரத்தம் இவர்களை தொடரும். அந்த இரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் நாமத்திலே தெளிக்கிறேன். இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும், இந்த சரீரத்தை சுத்திகரித்தருளும், தெரியாமல் செய்ததை மன்னித்தருளும். மற்றாக்கள் செய்திருந்தால் வந்து சொல்லி மன்னிப்பு கேட்டு விடுதலை அடைஞ்சிரு. இப்பயோ எப்பயோ ஆண்டவர் ஒரு சில காரியங்களை காண்பித்து நிரூபிக்கிறார். கையை வைத்து டாடி பிலோமினாவின் மேல் இரத்தம் தெளிக்கிறோம், இந்த செய்யப்பட்ட உடன்படிக்கையை உண்டாக்கிறோம். சரி.